தேவேந்திரா மாநில துணைத் தலைவர் பாடி செல்வம் அவர்கள் வரவேற்று பேசுவார். வாங்க, இப்படி போங்கப்பா, எல்லாருக்கும் முன்னாடி எப்படிதான் பேசுறது, போங்க, இப்படி போங்க, அப்படி நேரம் ஆயிடுச்சு பாரு. வாங்க பாடி செல்வம், வாங்க வாங்க சட்டு வாங்க. ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இனமான காவலர் மருத்துவர் சின்னையா உள்ளிட்ட மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கிளை பொறுப்பாளர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த கூட்டத்திற்கு சிறப்பாக பணியாற்றிய ஒன்றிய செயலாளர்களே மற்றும் ஏனைய பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இதுதான் பாலக்கோடு 1991 10,000 ஓட்டுகளை பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி இன்று நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 62,000 வாக்குகளை பெற்று தந்த இந்த தொகுதி தருமபுரி மாவட்டத்தில் ஒரு முன்னணி தொகுதியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் 2 தொகுதிகளை நிச்சயமாக சின்னையா வாங்கிவிடுவார். இந்த பாலக்கோடு தொகுதி அதில் இடம்பெற வேண்டும் என்று கேட்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய வெங்கடேஸ்வரன் அவர்கள். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இந்த பிரச்சார நமது தலைமுறை காப்பதற்காக, நம்ம உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக வருகிறதற்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர், 108 நாயகர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் உள்ளிட்ட கட்சியுடைய மாவட்ட, மாநில, ஒன்றிய, நகர கிளை மற்றும் அனைத்து பெரியோர்கள், தாய்மார்கள், பாலக்கோடு வணிகர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான இரவு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நமது சின்னையா அவர்கள் பாலக்கோடு தொகுதி மக்களுக்காக அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது வறண்டு கிடந்த எம்ஜிஆர் காலத்தில் கட்டப்பட்ட அந்த தும்பலி அணைக்கு தண்ணீர் வர வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து போராடி ஆர்ப்பாட்டம் செய்ததன் காரணமாக கடந்த ஆட்சியில் நிதி ஒதுக்கப்பட்டது. 8.25 புதூர் திட்டத்திற்கு நிதி. ஆனால் இந்த ஆட்சி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 5 ஆண்டு 4 ஆண்டு முடிஞ்சிருச்சு. அந்த ஏற்கனவே ஒதுக்கின நிதியை செலவு செய்யாம அந்த தும்பலலிக்கு கால்வாய் வெட்டாம உள்ள ஆட்சி தான் இந்த திமுக ஆட்சி. இந்த தொகுதிக்கு திமுக 4 ஆண்டு என்ன செய்தது? முதலமைச்சர் அவர்கள் வந்தாரு. முன்னாடி முதலமைச்சராக இருக்கும் போது
தூள் செடியில வந்து ஏரியில வந்து உட்கார்ந்தார். நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்த ஏரியை ரப்புவேன், கால்வாயெல்லாம் வெட்டுவேன்னு சொல்லி. ஆனால் 4 ஆண்டு காலம் தருமபுரி மாவட்டத்திற்கே நீர்வள சம்பந்தமாக ஒரு பைசா நிதி ஒதுக்கீடு செய்யவே இல்லை. பஞ்சப்பள்ளி அணி தண்ணி ரப்பிச்சுனா நேரா காவேரிக்கு போகுது. தொல்லைக்காது வேணும்னு சொல்லி மருத்துவர் சின்னையா அவர்கள் கடந்த எம்பியா இருக்கும் போது போய் பார்வையிட்டாரு. இங்க ஒரு தடுப்பணை கட்டி செய்யணும்னு சொல்லி. ஆனா இல்ல, இது போன்ற திமுக ஆட்சி இந்த தொகுதிக்கு மக்களுக்கு பாலக்கூடத்து எதுவும் செய்யவில்லை. மருத்துவர் சின்னையா அவர்கள் நீண்ட கால பிரச்சனைகளை செய்து தொடர்ந்து நிறைவேற்றி தருவார் என்பதை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து இந்த பின்தங்கிய சமுதாய மக்களுக்காக தனி இடஒதுக்கீடு பெறுவதற்கு நமது மருத்துவர் சின்னையா அவர்கள் தான் தலைமை தாங்கி போராடி பெற்று தருவார். அதுக்கு நாம் அனைவரும் பாலக்கோடு தொகுதி தருமபுரி மாவட்ட மக்கள் அனைவருக்கும் பின்தங்கிய சமுதாய மக்களுக்காக தனி இடஒதுக்கீடு பெற்றுத் தருவதற்காக நமது தமிழின போராளி மருத்துவர் ஐயா வழியில் நிறைவேற்றுவதற்காக மருத்துவர் அன்புமணி தலைமையில் நாம் அனைவரும் கைகோர்த்து தலைமையில் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றியோடு விரைவில் நன்றி, வணக்கம். பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வடிவேல் ராவன் அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார். அன்பிற்குரிய தலைவர் உட்பட அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்கள் சொல்லவிருக்கிற கேட்டு நீங்கள் வருகிற தேர்தலிலே ஒரு நல்ல ஆட்சி அமைப்பதற்கு நாம் எல்லாம் நம்முடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு நல்ல ஆட்சி அமைப்போம், தமிழகத்தை வெல்வோம். நன்றி, வணக்கம். அடுத்து நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு சிறந்த தலைவருக்கு என்னென்ன குணநலங்கள் வேணுமோ, என்னென்ன ஆற்றல்கள் வேணுமோ அத்தனை குணநலங்களையும் ஆற்றலையும் ஒருங்கே பெற்ற தலைவர், உலக அளவில் நோபல் பரிசுக்கு இணையா 3 விருதுகளை பெற்ற தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுச்சி உரையாற்றுகிறார்கள். இதுவரை பாலக்கோடு தொகுதியிலே எத்தனையோ கூட்டங்களில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த தொகுதியில் இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்தது கிடையாது. இது பொதுக்கூட்டமா அல்லது மாநாடா? இவ்வளவு எழுச்சியோடு அதே வேளையில் இவ்வளவு பாசத்தோடு நடக்கின்ற இந்த கூட்டம், இதுதான் ரத்த பாசம். நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். எப்படி தெரியுமா? தமிழ்நாட்டில் வேற எந்த தலைவருக்கும் இவ்வளவு தம்பிகளும் தங்கைகளும் கிடையாது. எனக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட தம்பிகளும் தங்கைகளும், லட்சம் கிடையாது, கோடிக்கணக்கான தம்பிகளும் தங்கைகளும் பாசத்தோடு என்னுடைய சகோதரிகள், தாய்மார்கள். அந்த வகையில நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். இங்கே இன்று என்னுடைய 100 நாள் நடைபயணம் நிகழ்வு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெருமைமிக்க பாலக்கோடு நகரத்தில். 100 நாட்களாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்றிருக்கின்றேன். அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து தமிழ்நாட்டின் வடகோடி கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம், தமிழ்நாட்டின் தென்கோடி கன்னியாகுமரி மாவட்டம், தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதி நாகை, திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை மாவட்டம், தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் உள்ள கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களுக்கு சென்று என்னுடைய 100 நாள் நடைபயணம் இறுதி நிகழ்ச்சியை என்னுடைய சொந்தங்கள் தர்மபுரியிலே
உங்கள் மத்தியிலே என்னுடைய 100 நாள் நடைபயணத்தின் இறுதி கட்டத்தை என்னுடைய மக்கள் மத்தியிலே இந்த மாவட்டத்திலே நடைபெற வேண்டும் என்று இந்த 100 நாள் நடைபயணம் இப்பொழுது 108 நாட்களாக வந்திருக்கிறது. காரணம், இடையிலே என்னுடைய நடைபயணத்தை அரசு தடை செய்து விட்டார்கள். ஆனாலும் பரவாயில்ல, 100க்கு விட 108 இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த 108 இந்தியாவுக்கு கொண்டு வந்தது யாரு? நம்ம தான். அந்த வகையில் இன்று 107வது நாள் என்னுடைய நடைபயணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்து, மக்கள் என்று சொன்னாலே விவசாயிகள், இளைஞர்கள், பெண்கள், பெற்றோர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள், அப்படி அனைத்து மக்களையும் சந்தித்து அவர்களிடம் அவர்களுடைய உணர்வுகளை தெரிந்து கொண்டு அந்தந்த பகுதியில் என்ன பிரச்சனை, அதற்கு என்ன தீர்வு என்று மக்களை திரட்டி போராட்டம் செய்து அதற்கு தீர்வை ஏற்படுத்தி வருகின்றேன். நான் செல்லுகின்ற இடமெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மக்கள், குறிப்பாக பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை, எப்படியாவது இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கள் ஐயா, இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கள் ஐயா என்றுதான் மீண்டும் மீண்டும் எனக்கு கேட்ட செய்தி அது. அந்த வார்த்தைகள் சிறு இளைஞர்களிலிருந்து முதியவர்கள், விவசாயிகளிலிருந்து படித்தவர்கள், அரசு ஊழியர்களிலிருந்து ஆசிரியர்கள், வணிகர்கள், வியாபாரிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், அத்துணை தரப்பு மக்களும் ஒன்று மட்டும்தான் சொல்கின்றார்கள், ஐயா எப்படியாவது இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்க, போதையா இவர்கள் ஆண்டது போதும், தமிழ்நாடு நாசமடைந்தது போதும் என்று. அப்படி இன்று எழுச்சியோடு பாலக்கோடிலே நடைபெறுகின்ற இந்த 100 நாள் நடைபயணம், இந்த பொதுக்கூட்டம் மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய கட்சியின் மாவட்ட செயலாளர், தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் அவர்களும், மாநில இணைத் தலைவர் பாடியார் சொல்லாமா, பாடி செல்வம் சொல்லாமா, பாடியார் எம்ஜிஆர் மாதிரி பாடியார், மாநில துணைத் தலைவர் சாந்தமூர்த்தி அவர்கள், எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள், தலைமை நிலை செயலாளர் மரியாதைக்குரிய பேரா செல்வகுமார் அவர்கள், வைத்தி அவர்கள், டிஎம்டி அவர்கள், சத்ரியசேகர், துரைராஜ், ராமகிருஷ்ணன், ராஜசேகர், சித்தராஜ், சோபனா, கஸ்தூரி, ஜெயக்குமார் அவர்கள் மற்றும் இங்கே வருகை தந்து எனக்கு முன்பு பேசிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மருத்துவர் செந்தில் அவர்கள், நமக்கெல்லாம் எனக்கு முன்பு பேசிய பெரியசாமி அவர்கள், சண்முகம் அவர்கள், முருகசாமி அவர்கள், வேளாவள்ளி வி.எம். சேகர் அவர்கள், சரவணகுமாரி அவர்கள், தேவேந்திரன் அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள், கா. மாது அவர்கள், மு. ராஜவேல் அவர்கள், அன்பழகன் அவர்கள், வாசு நாயுடு அவர்கள், பாலகிருஷ்ணன் அவர்கள், கோவிந்தன் மன்னன் அவர்கள், பாலாஜி அவர்கள், சிவசக்தி அவர்கள், தமிழ்ச்செல்வி அவர்கள், ஈஸ்வரன் அவர்கள், செல்வராஜ் அவர்கள், முருகேசன் அவர்கள், கே.ஜி. மாதையன் அவர்கள், பாலமுரளி அவர்கள், பி.பி. ராசா அவர்கள், பெரியம்மா நாக் அவர்கள், ராஜா அவர்கள், நந்தி சிவம் அவர்கள், சாமிக்கண் அவர்கள், எம்.கே. சண்முகம், ஜெயக்குமார், லோகநாதன், ராம்குமார், பரிதாபானு, பழனிவேல், ஆட்டோ நாகராஜ், முருகன், விஜி, கந்தசாமி, தமிழரசு, பாலாஜி, மாரி, கோவிந்தராஜ், மாரியப்பன், சின்னசார, ராஜி, ராணி, அருண்மூர்த்தி, கே. ராசா, சின்ன பெரிச்சி கவுண்டர், செல்வராஜ். பெரிச்சி கவுண்டர் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா இந்த பகுதியில் வந்து அவர் தான் முதல் இந்த எண்ணேகோல் புதூர் தும்பலி திட்டத்தை எனக்கு தெரியப்படுத்தியது நம்முடைய பெரிச்சி கவுண்டர் தான். இன்னைக்கு இல்ல, நம்ம கூட இல்ல. நம்முடைய ஒன்றிய நிர்வாகிகள்
செல்வராஜ் செட்டியப்பன் அவர்கள் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் துரை, சரவணன், குமார், காதுரை, முருகன், சிலம்பரசன், சக்திவேல், குமரன், சஞ்சீவன், சசிகுமார், சின்னசாமி, பழனி, சத்யா, அசோக் குமார், கண்ணன், ஆறுமுகம், ராஜா, முத்து, ஏழுமலை, ஏழுகுண்டன், மகேதேவன், மகாதேவன், முருகேசன், மாதையன், கோவிந்தசாமி, பிரவீன், சுப்பிரமணி, பாலன், ராமச்சந்திரன், காமராஜ், முருகன், வடிவேல், குமாரசாமி, தங்கராஜ், பட்டாமி, சின்னவன், பிரகாஷ், சுப்பிரமணி, முருகன், சுப்பிரமணி, முருகன், மறுபடியும் சுப்பிரமணி, முருகன், கந்தசாமி, எம்ஜி, சின்னசாமி, சிவலிங்கம், அப்புறம் சக்திவேல், ரத்னவேல், சந்தோஷ், மாதேஷ், மணி, வெங்கடேஷ், பச்சியப்பன், சரவணன், விஜி, எல்ஐசி, பழனிவேல், பாலாஜி, ஏகே மாரி, நன்றி உரையாற்றிருக்கின்ற ராஜசேகர், கே கிருஷ்ணன் அவர்கள் விட்டு போச்சா மேடையில் பாடியார் சொல்லியாச்சுடா மற்றும் மேடையில் என்னது ஏதாவது சொல்லி கொடுத்து கூட்டு வந்தீங்களா மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கு எழுச்சியோடு வீரத்தோடு வேகத்தோடு வெற்றி நிச்சயம் என்று இந்த ஆட்சி மாற்றத்தை நாங்கள் நிச்சயமாக உருவாக்குவோம் என்று முழக்கத்தோடு என் அன்போடு வரவேற்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகள், தாய்மார்கள், அண்ணன்மார்கள், மீண்டும் ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினு மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து நிச்சயமாக இன்னும் 6 மாதத்திலே தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் வரும். இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி தூக்கி எறியப்படும். இந்த ஊழல் ஆட்சியை தூக்கி எறியுங்கள். நம்முடைய ஆட்சி, நம் கூட்டணி கட்சிகள் சேர்ந்த ஆட்சி, நம்ம கூட்டணி தான் தமிழ்நாட்டில் இன்னும் 6 மாதத்திலே ஆட்சி செய்ய இருக்கிறது. அந்த வகையில ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். 2014 எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்கள். இந்த நன்றியுடன் என் வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு நான் கடமைப்பட்டவன். இதை என்னால் மறக்க முடியாது. அந்த வகையிலே தான் நான் இந்த பகுதிக்கு நான் செல்லாத கிராமங்களே கிடையாது. உங்களுடைய அத்துணை பிரச்சனைகளும் நன்கு அறிந்தவன். உங்கள் கிராமத்தில் என்ன பிரச்சனை, உங்கள் பகுதியிலே, உங்கள் ஒன்றியத்திலே, இந்த தொகுதியிலே, இந்த மாவட்டத்திலே எந்தெந்த பிரச்சனைகள், அதுக்கு என்ன தீர்வு நன்கு தெரிந்தவன். அதற்காகத்தான் ஒரு ஆட்சி மாற்றம் நடத்துங்கள். இந்த பாலக்கோடு தொகுதியில் உள்ள அத்துணை மக்களும் நீங்க எந்த கட்சியிலும் இருந்துக்குங்க, ஆனா இந்த திமுகவை தூக்கி எறியுங்கள். வேண்டாம், திமுக வேண்டாம். ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். அத்துணை பிரச்சனைகளுக்கும் நிச்சயமா என்னால் தீர்வு காண முடியும். தருமபுரி மாவட்டத்தில் என்னென்ன இருக்கு, இந்த பாலக்கோடு தொகுதியில் என்னென்ன இருக்கு. நான் இங்க வந்தவுடன் எம்பியா வெற்றி பெற்று இங்க வந்தவுடன் எனக்கு பரிச்சை கவுண்டர் தான் எனக்கு கூப்பிட்டு வச்சு, ஐயா எங்க ஊர்ல ஒரு தும்பலாளி அணைன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு ஆச்சரியம், அப்படியா என்ன அந்த அணையில வந்து தண்ணி வந்து 22 வருஷம் ஆச்சுயான்னு சொன்ன. அப்போ 2014. சரி எங்க இருக்குன்னா இங்க வடவரையில வாங்கயான்னு கூட்டு காமிச்சார். அந்த அணையை பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி கிடையாது, அவ்வளவு பெரிய அணையை கட்டிச்சு. சரி இதுக்கு எங்க இருந்து தண்ணி வரணும், இல்லையா அங்க தென்பண்ணை ஆத்துல எண்ணேகோல் புதூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு தடுப்பணையில அங்க வலது கால்வாய் வச்சா இந்த பக்கம் தருமபுரிக்கு வரும், இடது கால்வாய் வச்சா கிருஷ்ணகிரிக்கு போவோம், தண்ணி வேணும். திரும்ப அன்னையிலிருந்து எத்தனை ஆண்டுகளாக அந்த திட்டத்திற்காக நான் போராடி ஆர்ப்பாட்டம், போராட்டம், துண்டு பிரச்சனை ஊர் ஊரா போய் அத்தனை அழுத்தங்கள் கொடுத்த பிறகுதான் கடந்த ஆட்சி காலத்தில் இறுதியிலே அறிவித்தார்கள் 260 280 கோடி 52 கிலோமீட்டர் வரணும். அதுல தும்பலாளிக்கு வந்துச்சுன்னா இந்த பகுதியில் பாலக்கோடு ஒன்றியத்திலிருந்து அந்த பகுதிக்கு எல்லாம் போவோம், காரியமங்கலம் பகுதிக்கெல்லாம் இங்க இருந்து தண்ணி அந்த பகுதியில் போயிடுச்சுன்னா நல்ல விவசாயம் செருகும், உங்க வீட்டுல கிணத்துல தண்ணி வரும். தூள் செட்டி ஏரியை பத்தி சொன்னாங்க, ஒரு டிராமா பண்ணாரு முதலமைச்சர். நான் அதுக்கு முன்பே நான் தூள் செட்டி ஏரிக்கு போயிட்டேன், எல்லா ஏரிக்கும் இந்த பகுதியில் நான் போயிருக்கிறேன். நான் இந்த பகுதியில் எல்லா ஏரிக்கும் போயிருக்கிறேன். பஞ்சப்பள்ளி அணைன்னு அவ்வளவு பெரிய அழகான சின்னார் அணை, பஞ்சப்பள்ளி அணை ரெண்டு ஒரே பேர் தான். அங்க தண்ணி ஒரு வருஷத்துல 2 TMC 3 TMC தண்ணி போய் சின்னார் வழியா ஒகேனக்கலுக்கு முன்னாடி ஒரு பாலத்துக்கு வழியா காவிரியில போய் கலக்குது, வீணா கலக்குது. அது நீங்க பயன்படுத்த முடியாது. ஆனா இந்த பகுதியில் இருக்க தண்ணி தான். இன்னும் கொஞ்சம் மேல கிருஷ்ணகிரி பகுதியில் காட்டுல தண்ணி வந்துச்சுன்னா இந்த பஞ்சப்பள்ளி அணையில தண்ணி வரும். அதே தண்ணியை அங்கங்கே தடுக்கணும், அங்கங்கே தடுப்பணை கட்டணும்னு எத்தனை ஆசை எனக்கு, எத்தனை கோரிக்கைகள் வச்சு நான் தொல்லை காது திட்டம் அங்க போய் பார்த்து நான்
அந்த பகுதியில் பார்த்தா அந்த தொல்லைக்காடு பகுதியில் ஒரு 100 அடி 150 அடிக்கு ஒரு தடுப்பணை கட்டினா அங்க இருக்க தண்ணி கிரேடியன்ட் மூலமா எங்க நாகாவதி அணைக்கு போகும். அந்த தண்ணி நாகாவதி அணைக்கு போகும். இந்த மாவட்டம் நான் கிளீனா அங்கங்க என்னென்ன பிரச்சனை, என்ன திட்டம், என்ன தண்ணி எப்படி வரும் எல்லாமே நான் பார்த்து வச்சிருக்கிறேன். நான் புளிக்கரை ஏரியில எப்படி தண்ணி நிரப்பலாம் இந்த பகுதியில், இப்படி எல்லாம் எவ்வளவு ஸ்கெட்ச் போட்டு மேப் போட்டு எல்லாம் வச்சிருக்கிறேன். எல்லாம் இருக்கு. அந்த அதிகாரம் மட்டும் கிடையாது. நீங்க மனசு வச்சினா அதுவும் வரும், அதுவும் வரும். எனக்கு அதிகார ஆசைலாம் எனக்கு இல்ல. எனக்கு ஏன் தெரியுமா அதிகாரம் நான் கேட்கிறேன்? அப்பதான் உங்களுக்கு செய்ய முடியும் திட்டங்களை. இன்னைக்கு நான் உங்க கூட சேர்ந்து நான் போராட முடியும். எவ்வளவு காலமா நம்ம கேட்டுட்டு இருப்போம், எவ்வளவு காலமா நம்ம போராடிட்டு இருப்போம். அது செய்கின்ற அது அதிகாரம் வந்தால்தான் நம்ம செய்ய முடியும். இதற்கு முன்பு நான் பெண்ணாகரத்தில் நான் பேசிட்டு வந்தேன். பெண்ணாகரத்தில் நான் பேசுறதோட நம்முடைய மேடையில் இருக்கின்ற நம்முடைய நிர்வாகிகள் அதிகமா பேசினாங்க. பெரியசாமி மட்டும்தான் அங்க இல்ல, இங்க வந்துட்டார். நல்ல வேலை அவர் தப்பிச்சிட்டார். ஏன்னா பெண்ணாகரத்தில் நம்ம நிர்வாகிகள்லாம் அவங்க மனசு விட்டு பேசிட்டாங்க இன்னைக்கு. ஏன்னா பெண்ணாகரையா சரி, அது உள்ள நான் போனேன்னா அப்புறம் வேற மாதிரி இடம். அதோட முக்கியமான வேலை நமக்கு இருக்கு. ஏன்னா அங்க பெண்ணாகரத்தில் நான் பேசுறது என்னன்னா, காவிரியில ஒவ்வொரு வருஷமும் 100 டிஎம்சி 150 டிஎம்சி தண்ணி வந்து வீணா கடல்ல போயிட்டு இருக்கு. இப்போ ஜூலை மாசத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 7 முறை மேட்டூர் அணை நிரம்பி அந்த தண்ணி வந்து கடல்ல கலந்து இருக்குது. எவ்வளவு தண்ணினா 50 டிஎம்சி தண்ணி 4 மாசத்துல கடல்ல போயிருக்கு. அதுல ஒரு 3 டிஎம்சி தண்ணி அங்க நீரேற்று மூலமாக ஒகேனக்கல் மூலம் நீரேற்று மூலமாக கொண்டு வந்து தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள 80 விழுக்காடு ஏரி குளங்களை நிரப்புற திட்டம் தான் ஒகேனக்கல் காவிரி தர்மபுரி உபரி நீர் திட்டம். இந்த பேர் வச்சதே நான் தான். நான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் இதெல்லாம் நம்ம திட்டமிட்டோம். நம்முடைய வேலுச்சாமி அவர்களும் எல்லாமே சேர்ந்து திட்டமிட்டு, சரி இந்த ஏன் தண்ணி கடல்ல போகுது, ஏன் நம்ம அனுபவிக்க கூடாது இந்த மாவட்ட மக்கள் ஏன்? அதாவது நான் இன்னொன்னு தருமபுரி பெண்ணாகரத்தோட நான் பேசினேன். இப்ப ஒரு உதாரணம் நான் சொல்றேன். உங்க ஊர்ல ஒரு ஏரி இருக்குன்னா அந்த ஏரியில வந்து ஒரு மதகு இருக்கு. அந்த மதகுக்கு வெளியில ஒட்டினப்பலே உங்க நிலம் இருக்கு. ஆனா அந்த ஏரி தண்ணி உங்க நிலத்துக்கு வராம கடைசியில் இருக்கிற இன்னொருத்தர் நிலத்துக்கு போச்சுன்னா நீ சும்மா இருப்பீங்களா? சும்மா இருப்பீங்களா? கேட்க மாட்டே, சண்டை போட மாட்டியா? ரோட்ல வந்து சண்டை போடுவ. அங்க பஞ்சாயத்து தலைவர் போய் கேட்ப, ஏயா எனக்கு தான் முதல் உரிமை, என் நிலத்துக்கு தண்ணி போனதுக்கு பிறகுதான் அவங்க நிலத்துக்கு போன நீ கேட்க மாட்டியா இல்லையா? அதே தான் நானும் சொல்றேன். இவ்வளவு காலமா ஏன் அமைதியா இருக்கிற? காவிரி தண்ணி இங்க பில்லிகுண்டுல இங்கதான் வருது உள்ள. அதுல தருமபுரி மாவட்டம் நீங்க அனுபவிச்சு அதுக்கு பிறகுதான் கீழே இருக்கிற மாவட்டம் அனுபவிக்கணும்ல. உங்களுக்கு தானே அந்த முதல் உரிமை இருக்கு. அது ஏன் இவ்வளவு நாளா கேட்காம இருக்கிறீங்க? வாங்க, தெருவுக்கு வாங்க, சத்தம் போடுங்க, போராட்டம் பண்ணுங்க, அழுத்தம் கொடுங்க. நான் இருக்கிறேன் உங்க கூட, நான் இருக்கிறேன், நானும் சேர்ந்து பண்றேன். கேட்டா தான் கிடைக்கும். அமைதியா இருந்துட்டீங்கன்னா அது யாராவது பண்ணுவாங்க, யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம மட்டும்தான் பண்ண முடியும். நான் இந்த அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் உங்களுக்கு செய்ய முடியும். இது நான் ஆதங்கத்தில் நான் சொல்லல. ஏன்னா எவ்வளவு திட்டங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்குது. ஆனா அதை பத்தி எந்த இவ்வளவு காலம் 60 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக நம்ம கிட்ட கையில வெண்ணெய் இருக்குது. ஆனா நெய் தேடிட்டு இருக்கிறோம். எங்கெங்கயோ கையில வெண்ணெய் வச்சிருக்கிறோம். சுத்தி இங்கே தண்ணி வருது. அந்த தண்ணியும் வர தண்ணி பஞ்சப்பள்ளியிலையும் நம்ம பயன்படுத்த முடியல, காவிரி தண்ணியும் பயன்படுத்த முடியல. ஆனா நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணியை பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம். தண்ணி நிலத்தடி நீர் குடிச்சா பல்லு மஞ்சளா இருக்குது. ஏன்? இந்த நச்சு பொருள் புளோரைட் தண்ணி நச்சு பொருள் சாப்பிட்டா பல்லு மஞ்சளா இருக்கும், எலும்பு தேஞ்சு போயிடும், குழந்தைகளுக்கு பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா சுத்தி தண்ணி இருக்குயா. அதோட என்னன்னா தருமபுரி மாவட்டத்தில் மேற்கு எல்லையில தமிழ்நாட்டில் முதல் ஆறு காவிரி ஆறு மேற்கு எல்லை முழுசு அப்படியே போயிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டத்தில் வடக்கு எல்லையில தென்பண்ணை ஆறு போகுது. தமிழ்நாட்டில் 4வது பெரிய ஆறு தென்பண்ணை ஆறு வடக்கு எல்லையில் 2 ஆறு போய் என்னையா பிரயோஜனம்?
அப்புறம் இது திட்டம், இந்த திட்டம் கொண்டு வராம வேற எதுக்கியா உங்களுக்கு ஆட்சி, எதுக்கியா உங்களுக்கு நிர்வாகம், எதுக்கியா நீ ஒரு முதலமைச்சர், உங்களுக்கு அமைச்சர், உங்களுக்கு அதிகாரிகள், உங்களுக்கு செக்ரட்டரி, உங்களுக்கு IAS அதிகாரி? இந்த தண்ணியை பயன்படுத்த முடியாம தென்பண்ணில ஒரு வருஷத்துக்கு 5 முறை வெள்ளம் போகுது. அந்த வெள்ளம் போற தண்ணி தான் நான் கேட்கிறேன். அது உன்னால கொண்டு வர முடியலன்னா சொல்லிடு, ஆட்சி விட்டுட்டு போ, நாங்க பண்றோம். ஏன்னா இங்க இந்த மக்கள் அப்படிப்பட்ட மக்கள். இந்த பகுதியில நான் கேட்டேன், நம்மளுடைய எம்எல்ஏ கேட்டேன், இது சுகர் மில் ஓடுதா, சக்கரால ஓடுதா? இல்ல. அதாவது இந்தியாவிலேயே நம்ம உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் நம்ம பூனா பக்கத்துல, மகாராஷ்டிரால பக்கத்துல அதிக சக்கரை கண்டென்ட், கிட்டத்தட்ட 10% சக்கரை கண்டென்ட் இருக்கிற கரும்பு இந்த மண்ணுல தான் விளைஞ்சுது. நான் விளையிறதுன்னு நான் சொல்லல. இப்போ யாரும் போடுறது கிடையாது. ஏன்னா இல்ல, காசு இல்ல, சக்கரை ஆலை மூடிட்டாங்க, வேலை இல்ல. எப்பேற்பட்ட ஆளு இது, எப்பேற்பட்ட ஆளு. ஏன் அது இது வரைக்கும் முதலமைச்சர் ஏன் இது கொண்டு வரல, ஏன் திறக்கல, ஏன் விவசாயிகளுக்கு அந்த நிலுவை பாக்கி கொடுக்கல? ஏன்? ஆனா அவருக்கு ஒண்ணும் தெரியாது, அவருக்கு ஒண்ணும் தெரியாது, கொடுக்கவும் போறது கிடையாது. இந்த பகுதியில் அவ்வளோ தக்காளி, புளி, மரவள்ளி, மாம்பழம் எவ்வளவு இருக்குதுயா. அதுக்கு என்னையா பண்ண? ஒரு ஃபேக்டரி, ஒரு குளிர்பதன கிடங்கு, கோல்ட் ஸ்டோரேஜ். ஏன்? என்ன? ஏன்? கேள்விகள் தான், பதில் வராது, பதில் வராது. திமுக ஆட்சியில கேள்விதான் வரும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அதை பத்தி கவலை இல்ல. ஏன்னா எனக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 5லுமே திமுக தோல்வி அடைந்தது. ஆனா எனக்கு ஒரு ஆசை, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்கணும். முடியுமா? முடியுமா? அவ்வளவுதான், முடிவு பண்ணிட்டீங்க, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். ஏன்னா இவ்வளவு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் யாரும் செய்தது கிடையாது. 78 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்தது. 78 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான, கேடு கெட்ட, தரம் கெட்ட, ஊழல், சாராய, கஞ்சா, விவசாய எதிரான ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி இதுவரை தமிழ்நாட்டில் வந்தது கிடையாது, நடந்தது கிடையாது. இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 6 மாசம் பொறுத்துக்குங்க, அப்புறம் நம்ம ஆட்சி. 6 மாதம். நேத்து 5 மாசமா ஜன்மம், 4.5 மாசம். என்னோட தெளிவா இருக்கிறாங்க. அதாவது நேத்து முந்தினம் கோயம்புத்தூர் விமான நிலையம், கோயம்புத்தூர் சிட்டி, கோயம்புத்தூர் பெரிய மாநகராட்சி, சென்னைக்கு பிறகு கோயம்புத்தூர் தான் பெரிய மாநகராட்சி. அந்த மாநகராட்சியில அந்த விமான நிலையத்துக்கு பின்னாடி பிருந்தாவன் நகர்னு ஒரு பகுதியில் ஒரு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பேசிட்டு இருக்காங்க, கார்ல வந்து பேசிட்டு. இத 3 பேர் வந்து அந்த காரை மறிச்சு அந்த பையனை எடுத்து அடிச்சு, அவனை சீரியஸா இருக்கிற அந்த பையனை, அப்புறம் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் 3 பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமம், எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை, இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை. எங்க கோயம்புத்தூர் மாநகராட்சியில நடக்குதுன்னா இது ஒரு ஆட்சியாயா? இது ஏதோ சும்மா நான் குறை சொல்லணும்னு நான் சொல்லல, தொடர்ந்து நடந்துட்டு வருது. இது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அது 4 வயசு குழந்தை இருந்தாலும் சரி, 80 வயசு பாட்டி இருந்தாலும் சரி. அது என்ன காரணம்? 3 பேர் பிடிச்சானுங்க. கேட்டா அவங்க மது போதையில இருந்தானுங்களாம். அந்த மது போதைக்கு யார் காரணம்? போதை பொருளுக்கு யார் காரணம்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம். மறக்க முடியாது, மறக்க முடியாது. அண்ணா யூனிவர்சிட்டி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அண்ணா யூனிவர்சிட்டியில அங்க படிக்கின்ற பெண் பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு கொடூரன், ஒரு மனித மிருகம். அவன் பார்த்தா முதலமைச்சர் படம், எல்லா படமும் போட்டு வச்சுக்கிறான் அவன் வீட்டில். அவன் திமுக காரன். அவனை பிடிச்சி அவனுக்கு துணையா இருந்தவனுக்கு இது வரைக்கும் வெளியில யாருக்கும் தெரியல. ஒரு 4 மாதத்திற்கு முன்பு
திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரப்பாக்கம்னு ஒரு கிராமம், கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஒரு 8 வயசு குழந்தைமா ஸ்கூல் படிச்சுட்டு வீட்டுக்கு போகுது, பாட்டி வீட்டுக்கு போகுது. அந்த பொண்ணை பார்த்தா 3 மணி நேரம் காணல. என்னடா ஸ்கூல் முடிச்சு இன்னும் வரலையே அவங்க அப்பா அம்மா போய் தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்த்தா ஒரு புதர்ல அப்படி ரத்த காயத்தோட இருக்கு. குழந்தை 8 வயசு குழந்தை. அந்த குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டு அங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவன் தப்பிச்சு போயிட்டான். அவங்க அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க, கம்ப்ளைண்ட் எடுக்க சொல்றாங்க. கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டான். கம்ப்ளைண்ட் எடுத்தாங்கன்னா அவங்க பேர் கெட்டு போயிடுமா, அரசாங்கம் பேர் கெட்டு போயிடுமா. அப்புறமா பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம கட்சிக்காரங்களாம் சொல்லி எங்க போய் அழுத்தம் கொடுத்த பிறகுதான் கம்ப்ளைண்ட் எடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு பார்த்தா ஒரு வாரம் அமைதியா இருந்தாங்க, எதுவும் பண்ணல. அதன் பிறகு நம்ம கட்சியின் நம்ம பொருளாளர் திலகபாமா அவர்கிட்ட போன் பண்ணி நீங்க போங்க அங்க போய் அவங்கள என்ன அழுத்தம் கொடுங்கன்னு சொன்னோம். அந்த அம்மா போனாங்க, போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உட்கார்ந்தாங்க. நீ அவனை பிடிக்கலனா நான் இங்க இருந்து போமாட்டேன்னு சொன்னதுக்கு பிறகுதான் அதுக்கப்புறம் 5 டீம் போலீஸ் டீம் போட்டாங்க, 6 டீம் போட்டாங்க. 3 வாரத்துக்கு பிறகுதான் அவனை பிடிச்சானுங்க. எங்க பிடிச்சானா ஆந்திரால பிடிச்சாங்க. கும்மிடிப்பூண்டினா ஆந்திரா எல்லையில பார்டர்ல இருக்கு. சூலூர்பேட்டையிலேயே ஆந்திரா பார்டர்ல வேலை செய்யறான். அவன் எந்த ஊருக்கான அசாம்ல இருந்து வந்திருக்கிறான். அசாம்காரன் ஆந்திரால வேலை செய்யறான். அவன் சொல்றான், நான் திங்கக்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நான் ஆந்திரால வேலை செய்வேன், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நான் தமிழ்நாட்டுக்கு போயிடுவேன். ஏண்டா போவான்னு கேட்டா, நாங்க தமிழ்நாட்டுல கஞ்சா, போதை ஊசி, போதை மாத்திரை, போதை பவுடரு, சாராயம் எல்லாம் சகஜமா கிடைக்கும். அங்க நான் போய் அதெல்லாம் பயன்படுத்திட்டு நான் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாம நான் இருப்பேன். எப்படி ஆட்சி பாரு, எப்பேற்பட்ட ஆட்சி, எப்பேற்பட்ட நாடு இந்த தமிழ்நாடு, எப்பேற்பட்ட ஊரு. அசாம்ல இருந்து வந்து ஆந்திரால வேலை செஞ்சு அவன் வார கடைசியில தமிழ்நாட்டில் வந்து போதை மாத்திரை, போதை பொருள் பயன்படுத்துவதற்காக தமிழ்நாட்டுக்கு வரானா? இதை விட ஒரு கேடு கட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குமாயா? தூக்கி எறியுங்க அந்த ஆட்சிய, தூக்கி எறியுங்க. ஒரு நிர்வாகம் செய்ய தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார். திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர், நிர்வாகம்னா என்னன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர். போதைங்க அவங்க ஆண்டது, போதைங்க. ஃபயர்ல எரியுது எனக்கு. ஏன்னா இந்த ஆதங்கம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும் இருக்கிறது, அனைத்து தாய்மார்களுக்கும் இருக்கிறது. இந்த செய்தி தான் நான் தமிழ்நாடு முழுவதும் போய் பார்த்துட்டு வந்து அவங்க எல்லாம் என்கிட்ட சொல்ற செய்தி இதுதான். சரி, அதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இதை நிர்வாகம்னா என்னன்னு தெரியல. இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். இந்த மாவட்டத்திற்கு நமக்கு விடுதலை வாங்க வேண்டும். இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சி 78 ஆண்டுகள் ஆகிறது. இந்த மாவட்டத்துக்கு இன்னும் கிடைக்கல. இங்க இருக்கிற பிள்ளைங்க எங்க போய் வேலை செய்யறாங்க? எங்க போறாங்க? பெங்களூரு போய் வேலை செய்யறான். பெங்களூர்ல அந்த பிரிகேட் ரோட்ல வேலை செய்யறானா? பிரிகேட் ரோட்ல ஐடி பார்க்ல வேலை செய்யறானா? இல்ல, அங்க போய் கூலி வேலை பண்ணிட்டு இருக்கிறான், கல் உடைக்கிறான், கொத்தனார் வேலை பண்ணிட்டு இருக்கிறான், குப்பையா பெருக்கிட்டு இருக்கிறான், குப்பையா பொறுக்கிட்டு. இல்ல திருப்பூர்ல வேலை செய்யறான், பனியன் கம்பெனியில வேலை செய்யறான், கோயம்புத்தூர்ல பனியன் கம்பெனி, ஈரோடுல பனியன் கம்பெனியில, கேரளாவில் ஹோட்டல்ல வேலை செய்யறான். ஏன்? வாழ்வாதாரம் இல்ல, வேலை இல்ல. இங்க இருக்கிற தண்ணி நீங்க எல்லாமே ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சிருக்கிறீங்க. நீங்க நில முதலாளிகள் நீங்க. ஆனா தண்ணி இல்ல உங்க நிலத்துல. தண்ணி இருக்கு ஆனா இல்ல. இருக்கிற எங்க? இந்த பக்கம் மேற்கு பகுதியில் ஆறு, வடக்கு பகுதியில் ஆறு, உங்க தொகுதியுள்ள ஒரு ஆறு. அந்த தண்ணிய நீங்களுக்கு பயன்படுத்த முடியாத ஒரு சூழல். காரணம், நல்லவர்களை, தெரிந்தவர்களை நீங்கள் தேர்வு செய்யவில்லை. இந்த பிரச்சனைகளை புரிந்தவர்களை நீங்கள் தேர்வு செய்யவில்லை. நீங்கள் தேர்வு செய்தீர்கள் என்றால் நீங்க எல்லாம் அங்க இருக்கிற பிள்ளைங்க என்கிட்ட விடுங்க. அங்க இருக்கிற பிள்ளைங்களை 3 வருஷத்துல திரும்பி எங்க இருக்கிறானோ இங்கேயே வந்து நம்ம இங்க சுய தொழில் விவசாயம் பெருகி நீங்க கௌரவமாக சுயமரியாதையோட உங்களை என்னால வாழ வைக்க முடியும். என்னால முடியும். இங்க எவ்வளவு விவசாயம் இருக்கு, எவ்வளவு விளைச்சல் இருக்கு, எவ்வளவு விளைச்சல் இருக்கு. மா ஒரு பக்கம், அந்த பக்கம் தக்காளி இந்த பக்கத்துல இருக்கு. ஆனா தக்காளினா ஒரு சீசன் வரும், சீசனா வரும். ஒரு சீசன்ல அப்படியே செடியிலே வச்சிடுவீங்க, பறிக்க மாட்டீங்க. 1 ரூபாய் 2 ரூபாய் ஒரு கிலோ இருக்கும்.
ஆனா அதே விலை சென்னையில கோயம்பேடு மார்க்கெட்ல 50 ரூபாய் விற்கும். இன்னொரு சீசன் வரும், அங்க சென்னையில பார்த்தா 150 ரூபாய் ஒரு கிலோ தக்காளி, ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது 10 ரூபாய் கிடைக்கும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இப்ப இது ஒரு ஆட்சியா? உழைக்கிறதெல்லாம் நீங்க, தியாகம் செய்யறதெல்லாம் நீங்க, கடுமையா மாடு ஆடு மாறி உழைக்கிறவங்க நீங்க. ஆனா அதுல பணம் பாக்குறது யாரு? சென்னையில உட்காந்துக்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஹாயா வியாபாரம் பண்றான் பாரு. இதெல்லாம் மாறணுமா வேண்டாமா? என்னால முடியும்யா, அந்த மாத்த முடியும்யா. உங்களை எதிர்காலத்தை உங்க தலையெழுத்து என்னால மாத்த முடியும். எல்லாத்துக்கும் மேல நான் டிசம்பர் 17ஆம் தேதி ஒரு போராட்டம் வச்சிருக்கிறேன். என்ன போராட்டம் தெரியுமா? என்ன போராட்டம்? சிறை நிரப்பும் போராட்டம். சிறை நிரப்பும் போராட்டம் எதுக்கு வச்சிருக்கிறேன்? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு குறைந்தது 15 விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சிறை நிரப்பும் போராட்டத்தை டிசம்பர் 17ஆம் தேதி வச்சிருக்கிறேன். அதுல எல்லா என் தம்பிகள், என் தங்கைகள், என் சகோதரிகள், அண்ணன்மார்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். போலாமா? தயாரா? நீங்க தயாரா? நான் தயார். எதுக்கு இந்த போராட்டம்னா, என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் நல்ல தரமான கல்வி, வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த சிறை நிரப்பும் போராட்டத்தை நான் அறிவித்திருக்கின்றேன். இது முக்கியமான போராட்டம், அவசியமானது. ஏன் தெரியுமா அறிவிச்சிருக்கிறேன்? ஏன்னா 1315 நாட்களுக்கு முன்பு இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. 1315 நாட்களுக்கு முன்பு என்ன தீர்ப்பு தெரியுமா? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது, நீங்கள் கொடுத்துக் கொள்ளலாம், தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள், அவ்வளவுதான் இந்த தீர்ப்பு. ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இவ்வளவு காலமாக அந்த தீர்ப்பை கிடப்பில் போட்ட கேடு கட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இந்த சமுதாயம் உங்களை மன்னிக்காது. எவ்வளவு ஆதங்கத்துடன் நான் பேசுறேன், அவ்வளவு கோபத்தில் நான் பேசுறேன். ஒரு நல்ல முதலமைச்சரா நீங்க இருந்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதித்து ஒரு வாரம், ஏன் அதிகபட்சம் ஒரு மாதத்திலே இந்த தீர்ப்பை நீங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கணும். என்ன தீர்ப்பு? வன்னியர்களுக்கு கொடுத்துட்டு போங்க ஒரு தீர்ப்பு. அதை வேண்டுமென்றே இவ்வளோ காலமாக காலம் கடத்தி இந்த சமுதாயத்திற்கு எதிரியாக, இந்த சமுதாயம் முன்னேறக்கூடாது, இந்த சமுதாயம் படிக்கக்கூடாது, இந்த சமுதாயம் வேலைக்கு போகக்கூடாது, இந்த சமுதாயம் அடிமைகளா, விவசாயிகளா, விவசாய கூலிகளா அப்படியே இருக்கணும், சுயமரியாதையுடன் வாழக்கூடாது என்று சூழ்ச்சி செய்து இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, வருகின்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு வன்னியர் கூட திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இது உறுதி. வன்னியர்களின் எதிரி, வன்னியர்களின் துரோகி திமுக. எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? இது எவ்வளவு பெரிய துரோகம். கிட்னி திருடினாங்கன்னா இவங்க உச்ச நீதிமன்றம் போவானுங்களா? யார் கிட்னி திருடுறா? திமுக காரன் திருடுறான் கிட்னிய. மணல் திருடினாங்கன்னா இவங்க உச்ச நீதிமன்றம் போவாங்களாம், மேல்முறையீடுக்கு. டாஸ்மார்க்ல இவங்க பணத்தை கொள்ளடிச்சு இடி இவங்க மேல கேஸ் போட்டாங்கன்னா அதுக்கு உச்ச நீதிமன்றம் போவாங்களா? மலைய கொள்ளடிச்சுக்கிட்டு அதுல கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு உச்ச நீதிமன்றம் போவாங்களா? ஆனா அப்பேற்பட்ட உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கி 1315 நாள் ஆயோ, ஏன் நீ இது வரைக்கும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏன் நடைமுறைப்படுத்தல? ஏன் அமல்படுத்தல? பதில் சொல்லு. ஏன்? எவ்வளவு பெரிய துரோகம் இந்த சமுதாயத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கின்றார், திமுக செய்திருக்கிறது. நீ ஒவ்வொரு வன்னியரும் இது மறக்க கூடாது. இது வன்னியர் பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பிரச்சனை. வன்னிய சமுதாயம் தமிழ்நாட்டிலே தனிப்பெரும் சமுதாயம், 18 விழுக்காடுக்கு மேல் இருக்கின்ற சமுதாயம். இந்த 18 விழுக்காடு சமுதாயம் முன்னேறினா தமிழ்நாடு முன்னேறும். இது நான் ஜாதியை பத்தி பேசல, இது சமூக நீதி பிரச்சனை.
அதே போன்று தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எவ்வளவு காலமா நம்ம கோரிக்கை, எவ்வளவு கோரிக்கை, எத்தனை முறை கேட்டுட்டு இருக்கிறோம். கணக்கெடுப்பு நடத்தியா? கணக்கெடுப்பு நடத்து. என்ன கணக்கெடுப்பு கேட்கிறேன் நான்? தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்ப நான் முதலமைச்சரா இருந்தேன்னா நான் முதல்ல என்ன தெரியுமா செய்வேன்? 5 வருஷத்துல முதல் 2 மாசம் என்னோட வேலை என்ன தெரியுமா இருக்கும்? தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். இந்த 8 கோடி மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள நான் ஆசைப்படுவேன். அது எப்படி நான் தெரிஞ்சுப்பேன்? அந்த 8 கோடி மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு எப்படி தெரிஞ்சுப்பேன்னா கணக்கெடுப்பு நடத்துவேன். 8 கோடி மக்கள், 2 கோடி குடும்பம், அதுல 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். 2 கோடி குடும்பம் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு 2 மாசத்துல தெரிஞ்சுக்கலாம். 3 லட்சம் அரசு ஊழியர்கள் 2 மாதத்தில் தமிழ்நாட்டில் உள்ள 2 கோடி குடும்பம் வீடு வீடா போயிட்டு அந்த கணக்கை எடுத்து வரலாம். என்ன கணக்கு தெரியுமா? இப்போ ஒரு வீட்டுக்கு போறோம்னா அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அந்த வீட்டில் எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், அந்த ஜாதிக்குள்ள எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள், அந்த எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த வீடு அவங்களுக்கு சொந்த வீடா வாடகை வீடா, அந்த வீடு எவ்வளவு பெருசு, எத்தனை ஸ்கொயர் ஃபீட், எத்தனை சதுரம், இந்த வீடு குடிசை வீடா, கல்லு வீடா, ஓட்டு வீடா, மெத்த வீடா, அந்த வீட்டில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க, எத்தனை முதல் பட்டதாரிகள், எத்தனை பேர் வேலை பெண்கள் படிச்சிருக்கிறாங்க, அதுல எத்தனை சம்பளம் வாங்குறாங்க, அவங்க வீட்டுல பாத்ரூம் இருக்கா, அந்த பாத்ரூம் எத்தனை பாத்ரூம்ல இருக்கு, அந்த பாத்ரூம்ல தண்ணி வருதா, அந்த பாத்ரூம் அந்த கரண்ட் இருக்கா, வீட்டுல குடிக்கிற தண்ணி வருதா, வீட்டுல பைக் இருக்குதா, சைக்கிள் இருக்குதா, டிராக்டர் இருக்குதா, நிலம் வச்சிருக்காங்களா, நில கூலிகளா, இப்படி என்ன தொழில், இது எல்லாமே ஒரு 70 கேள்விகள் கேட்டு தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களுடைய நிலையை 2 மாதத்திலே நான் தெரிந்து கொள்வேன். இதுதான் கணக்கெடுப்பு. தெரிந்து கொண்டு என்ன செய்வேன் அடுத்தது? இதேதான் பீகாரில் நடந்தது. 2023 2 ஆண்டுகளுக்கு முன்பு பீகாரிலே அந்த அரசு கணக்கெடுப்பு நடத்தி முடித்து விட்டார்கள். முடிச்சத பிறகு அங்க கண்டுபிடிச்சாங்க பீகார்ல 94 லட்சம் குடும்பங்கள் பீகாரில் சொந்த வீடு கிடையாது, குடிசை வீட்டில் இருந்தாங்க. அந்த அரசு என்ன பண்ணுச்சு? அவங்களுக்கு வீடு கட்டி கொடு. 64 லட்சம் குடும்பங்கள் பீகார்ல மாத வருமானம் 6000 ரூபாய்க்கு குறைவா வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு பீகார் அரசு? 2 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்தும் கொடுத்து தொழிலை அதிகப்படுத்த வேண்டும் என்று. இங்க நான் என்ன பண்ணிருப்பேன்? இப்படி கணக்கெடுப்பு நடத்தினா, இத ஒரு உதாரணம், மீனவர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் எத்தனை மீனவர்கள் இருக்கிறாங்கன்னா இந்த கணக்கெடுப்பு இந்த டேட்டா எல்லாமே கம்ப்யூட்டர்ல போட்டு விட்டுரும். கம்ப்யூட்டர்ல போட்டு விட்டுட்டா ஒரு பட்டன் அமுக்கனா, மீனவர்கள் ஒரு பட்டன் அமுக்கனா எத்தனை மீனவர்கள் தமிழ்நாட்டில் அப்படியே வந்துடும், கணக்கு வந்துடும். அந்த மீனவர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க, எத்தனை மீனவர்கள் வீடு இருக்கு, எத்தனை மீனவர்கள் வீடு இல்லைன்னு அப்படி டேட்டா அமுக்கனா அது வந்துடும். எங்கெங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன வந்துட போகுது, எத்தனை மீனவர்கள் படகு இருக்கு வந்துட போகுது. இப்படி எல்லா சமுதாயத்தை பத்தி கிளீனா டேட்டா ப்ளூ பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். அதற்கேற்ப திட்டங்களை வகுக்கணும், அதற்கேற்ப திட்டங்களை கொண்டு வரணும். இப்போ தமிழ்நாடு வளர்ச்சி அடைவதற்கு, தமிழ்நாடு இன்னும் வளர்ச்சி அடையல, தமிழ்நாடு வளர்ச்சி அடைவதற்கு இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு 50 ஆண்டுகள் ஆகும்னா கணக்கெடுப்பு நடத்தினா தமிழ்நாடு 20 ஆண்டுகளில் வளர்ச்சி பெறும். தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும்னா நீ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் காரிடர், ஐடி காரிடர், பெரிய மால், பெரிய ஏர்போர்ட், பெரிய ஹைவேஸ் அதை கட்டினா போதாது. அதில் அருகில் வாழ்கின்ற பாட்டாளிகள் முன்னேறணும், நீங்க படிக்கணும், விவசாயிகள் முன்னேறணும், உங்க பிள்ளைங்க படிச்சு அவங்களுக்கு வேலை கொடுத்து, அதுதான் உண்மையான முன்னேற்றம். பெரிய பெரிய பில்டிங் கட்டுறதுல முன்னேற்றம் கிடையாது. அதனால நீங்க என்ன நிலையில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு ஏற்ப திட்டங்களில் வகுக்க முடியாது. அதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய கனவு, என்னுடைய லட்சியம் அது. ஆனா ஸ்டாலின் அவரிடம் கணக்கெடுப்பு நடத்துங்க ஸ்டாலின் அவர்கள், எனக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்யை சொல்லிக் கொண்டிருந்த ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர். அப்படி ஏதாங்க பார்த்திருக்கீங்களா? எந்த ஊர்லாவது அதிகாரம் வச்சுக்கிட்டு எனக்கு அதிகாரம் இல்லை என்று பொய் சொல்ற ஒருத்தரை பார்த்திருக்கீங்களா? அதுவும் முதலமைச்சரை பார்த்திருக்கீங்களா? பாருங்கள், நம்ம முதலமைச்சர் அப்படி
இந்தியாவில் 7 மாநிலங்கள்ல கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க. 7 மாநிலங்கள்ல முடிச்சிட்டு இடஒதுக்கீடு உயர்த்திட்டாங்க, நலத்திட்டங்களை கொடுத்துட்டாங்க, படிக்கிறதுக்கு கடன் கொடுத்திருக்கிறாங்க, வேலைக்கு கடன் கொடுத்திருக்காங்க, குடிசை வீட்டை மாத்தி இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் எப்படி எடுத்திருக்காங்கன்னா கணக்கெடுப்பு நடத்தி அப்படிதான் திட்டங்கள் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி இதற்கு இதுதான் உண்மையான வளர்ச்சி. இதை செய்ய வேண்டும் என்றால் கணக்கெடுப்பு நடத்தணும். ஸ்டாலின் அவர்களே, நீங்க சமூக நீதிக்கு நீங்கள் துரோகி, விரோதி மட்டுமில்ல, சமூக நீதிக்கு ஸ்டாலின் அவர்கள் துரோகியாக தமிழக மக்கள் பார்க்கின்றது. சாதாரண துரோகம் இல்லையா, எத்தனையோ துரோகம் ஸ்டாலின் செஞ்சிட்டாரு. ஆனா அதுல உச்ச துரோகம் என்ன, தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதது உச்ச துரோகமா நான் பார்க்கிறேன். உச்ச துரோகம் நான் பார்க்கிறேன். இப்படி ஒரு ஆட்சி, நான் மறுபடியும் சொல்றேன், இப்படி ஒரு ஆட்சி நான் பார்த்ததே கிடையாது. சும்மா விளம்பரப்படுத்திக்கிட்டு ஷோ காமிச்சுக்கிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் தினம் பார்த்தா உங்களுடன் ஸ்டாலின், நலமா ஸ்டாலின், அப்படியே ஸ்டாலின், அப்படி ஸ்டாலின், இப்படி யாருக்கே வேணும் இதெல்லாம்? உங்ககிட்ட என்ன விளம்பரம் இதெல்லாம்? என்ன நடக்குது? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கூடியா, படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை கூடியா? உங்களுடைய உதவி எங்களுக்கு வேண்டாம். நீ படிப்பு கொடுத்து வேலை கொடுத்தா நாங்க சுயமரியாதையோட வாழும். எங்களுக்கு வேணும். விவசாயம் செய்யறது தண்ணியை கொடு, நீர் மேலாண்மைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடு. நீர் மேலாண்மை என்ன 12 மாசத்துல ஒரு மாசம் பெய்யற மழையை மிச்சப்படுத்தி அடுத்த 11 மாசம் பயன்படுத்துவதுதான் நீர் மேலாண்மை. வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிம்பிளா முடிச்சிட்டேன் பாரு, சாதாரணமா சொல்லிட்டேன். 12 மாசத்துல ஒரு மாசம் பருவம், முன்னாடி 1.5 மாசம் பெஞ்சது பருவம், இப்ப 1 மாசம். நான் பெயர்துன்னா பருவம் காலம் வேற, பெய்யற மழை நாட்கள் வேற. பருவம் காலம் வந்து தென்மேற்கு பருவம் 3 மாசம், வடகிழக்கு பருவம் 3 மாசம். 4 நிமிஷம் அவ்வளவுதான். அப்ப இன்னொரு பொதுக்கூட்டம் போடுங்கப்பா சீக்கிரமா. ஆமா, 9ஆம் தேதி எல்லாம் வாங்க, தருமபுரிக்கு அங்க வாங்க. 9ஆம் தேதி தான் என்னுடைய அந்த 108வது நாள் அந்த நிகழ்ச்சி முடிக்கிற நிகழ்ச்சி எங்க தருமபுரியில் 9ஆம் தேதி. அங்க ஒரு பெரிய ஒரு மாநாடு அங்க நடக்கும். அதுக்கு நீங்க எல்லாம் வாங்க. அதனால இந்த நீர் மேலாண்மைக்கு ஒரு நல்ல முதலமைச்சர்னா நீர் மேலாண்மை திட்டத்திற்கு தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இங்க எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம், இதே போன்ற பஞ்சப்பள்ளி உபரிநீர் திட்டம், தொல்லைகாத திட்டம், பாளையம் திட்டம், ஆனைமடு திட்டம், வள்ளி மதுரை திட்டம், சேனகால் திட்டம், வாணியார் உபரிநீர் திட்டம், தொப்பையார் திட்டம், பொதியன் பள்ளம் திட்டம், இப்படி எல்லாம் எத்தனையோ திட்டங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கு. அதெல்லாம் செய்யணும். அதுதான் முக்கியத்துவம். அதுலதான் பணத்தை போடு. அதை விட்டுட்டு நாங்க 1000 ரூபாய் கொடுக்கிறோம். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்பில்ல. நீ எல்லாம் எதுக்கியா ஒரு முதலமைச்சர்? எது டைம் முடிஞ்சு போச்சா? சரி, இன்னும் நிறைய பேசணும்னு ஆசை. கொஞ்சம் அங்க பெண்ணார்கள் நிறைய எடுத்துட்டாங்க. அதனால இது இன்னும் நீங்க 9ஆம் தேதி இந்த மீதியெல்லாம் நான் செய்தி, இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை பத்தி எல்லாம் செய்தி 9ஆம் தேதி நம்ம சொல்ல இருக்கின்றோம். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருங்கள். இந்த நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எந்த கட்சி, ஜாதி, மதம், இனம் எதிராக இருந்திருக்கு, ஒன்னே ஒண்ணு, இந்த கொடுங்கோல் ஊழல் திமுக ஆட்சியை, இந்த சாராய திமுக ஆட்சி, இந்த கஞ்சா திமுக ஆட்சி, இந்த விவசாயிக்கு எதிரான திமுக ஆட்சி, அரசு ஊழியர்களுக்கு எதிரான திமுக ஆட்சி, பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சி, விவசாயிகள் நெசவாளர்களுக்கு எதிரான திமுக ஆட்சியை தூக்கி எறியுங்கள். நம்முடைய உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம். நன்றி. உரிமை மீட்க தாய்மொழி காக்க மாநில தலைவர் நம்முடைய
வெண்மதி என்கிற சௌமியா, வெண்மதி என்கிற சௌமியா